Hello, Anna. Hi Good Ram. morning. Very good morning, man. Uh, ஸோ ராம், இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறது. yeah, We have been very excited to start this. thank you very much, man. So we've been a good friends more than a year. Yeah, So I'm happy to welcome to the podcast, Ram. yeah, very happy to be here with you being the host. Thank you. ஓகே ராம், ஸோ 1.5 years வந்து எனக்கு வந்து ஒன்று தெரியும். ஓகே, ஸோ யூனோ வாட் ஐம் டூயிங் இல்லையா? Yeah. I try to make people stay healthy. Mm-hmm. I want them to read something, new things. Yeah. ஃபிலாசபிக்கலாக வந்து கொஞ்சம் வைஸராக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். Mm-hmm. ஸோ டக்குன்னு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகே, இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வராங்க, ஆண்ட்ராய்ட் பற்றி பேச போகிறாங்க, இல்லைனா வந்து ஜோ ராகன், ஜார்டன் பீட்டர்சன் சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சம் பீப்புள் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் இட், சம் பீப்புள் கேன் அட்ரஸ் இட், அண்ட் வெரி மினிமல் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நீ ஆக்சுவலாக. தட்ஸ் வை யூ ஹேவ் பீன் ட்ராவலிங் வித் மீ ஃபார் மோர் தென் 1.5 years. ஸோ அதனால் முதல்ல நான் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஆக்சுவலாக. Thanks for giving this as a reason. So, for me, it is more than just what to say. Being in the stage of doing workout and improving us. நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் தமிழ் தான் ஆக்சுவலாக. அதனால் வந்து லெட்ஸ் கோ இன் தமிழ். ஓகே, உனக்கு இது ஆட்சேபணம் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்படி மோஸ்ட்டாக நான் வந்து ஒரு 2 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணணும், ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இயர் பை இயர் வந்து என்னோடய புஷ் வந்து என்னோடய க்ரோத்தில் இருக்கும். பட் ஆனால் as I know you, as when I came to know you, I actually gained a lot of wisdom actually, more than workout அப்படின்னு இல்லாமல் when I spoke, whenever I tried to communicate with you, I have gained something. எனக்கு வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்கிறது தான் ராம் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை, அது வந்து ஆக்சுவலி யார் வேணால் இன்டர்நெட் பார்க்கலாம், பட் அந்த விஷயம் எல்லாமே ஆக்சுவலி அந்த டோட்டல் என்னென்னலாம் நீங்கள் வந்து கெயின் பண்ணீங்களோ அது வந்து ஆஸ் இட் இஸ் இன்னொருத்தவங்கக்கிட்ட ஆர்டிகுலேட் பண்ணுறது வந்து ரொம்பவே நான் வந்து ஒரு பெஸ்ட்டு திங்காக பார்க்குறேன். அது வந்து ரியலி ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இந்த ஜென்ரேஷனில். ஸோ ஓகே யா, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹம்பிள் ராம். ஓகேவா, நான் அது முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங். ஓகேவா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோராகன் பற்றி இல்லை ஜார்டன் பீட்டர்சன் பற்றி பேசும்போது யாருக்கும் வந்து புரியாது. உனக்கு வந்து புரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ அந்த வேவில் நீ ஆல்ரெடி இருந்தேன். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, யூ ஆர் ரெடி டு இது வந்து கரெக்டான டைமில் வி மீட் ஈச் அதர் அப்படியே சொல்லணும். பட் தேடுதல் வேணும் ஆக்சுவலாக. தேடுதல் ஒன்று இருந்தது. ஸோ ஐ தேங்க் யுவர் பேரண்ட்ஸ் ஒன்று நல்லபடியாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான் சொல்லணும். அண்டு நல்லவனாக வளர்த்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஹார்ஷான வேர்ல்டு. அது நீ ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவன், அதனால தான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக. இன்னும் ரொம்ப வந்து வார்ஷாக இருக்கும் அந்த உலகம். அந்த மாதிரி நான் இப்போ அனுபவிச்சிருக்கேன். அது ஐ சா இட் இன் யூ ஆக்சுவலி. ரொம்ப நல்லவனாக இருந்தால் வந்து they will eat you. அதனால தான் வந்து so many situationsனா circumstances வந்து நிறைய you are going to expose ஆகலை இன்னும். ஸோ you are going to. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஸ்டம் வந்து நான் வந்து அது விஸ்டம் நீ தான் சொன்ன இல்லையா, விஸ்டம்ங்கிறது வந்து உனக்கு வந்து புரிஞ்சிச்சு இல்லையா. அது காரணமே வந்து அதுதான். இட்ஸ் ரிலேட்டட் டு லைஃப், எனிபடிஸ் லைஃப். அது என்னோட லைஃப் ரிலேட் ஆச்சு, அதனால் உன் லைஃபுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவ்வளோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கம்மிங் டு வாட் ஐ எம் டூயிங் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேன். ஓகே, ஷூர். See, first of all,
2024 அப்படின்னு ஒன்று ரொம்ப குயிக்காகவே வந்துடுச்சுன்னு நான் சொல்லுவேன். 1 இயர் ஸோ ஃபாஸ்டராக போயிடுச்சு. அது என்ன தான் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணியிருந்தாலும் எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நான் பண்ணுறது வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன் 2023 ஸ்டார்டிங் பிகினிங்கில். அது வந்து அச்சீவ் பண்ணாமல் போயிடுச்சு 2023ல். பட் 2024 ஸ்டார்டிங் டே இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டார்ட் தான் இந்த இயருக்கு. ஸோ என்னோட போன இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இந்த இயருக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கேன். அதில் நான் ஸ்டார்டிங் சொல்ல போகிறது ஆஸ் வி டிஸ்கஸ்டு ஏர்லியர் வந்து ஃபோக்கஸ். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம் நல்லாவே. கரண்ட்லி இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்சுவலாக திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம பேசியிருக்கோம், அதை கண்டெக்ஸ்ட் வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். நம்மளது 40 மில்லியன் பேர் பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக. அந்தளவுக்கு 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் கிடையாது. நம்மளோட செட்டப்பும் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க கிடையாது. பட் 2 பேர் பார்த்தாலும் வந்து நோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஜார்டன் பீட்டர்சன் அதான் சொன்னார் ஆக்சுவலாக. யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது, போட வேண்டியது என்னோட கடமை, பார்க்குறவன் அவனோட கடமை. we need to attract our people who watches. அவ்வளோதான், எல்லாரும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போது ஒரு கோல்டு ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 செகண்ட்ஸ் தான் அதோட அட்டென்ஷன் ஸ்பேனே. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸுக்கு வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட கம்மி ஆகிடுச்சு அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறாங்க. லெஸ் தென் 9 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு அட்டென்ஷன் ஸ்பேன் ஹியூமன்ஸுக்கு. மோர் தென் 8 செகண்ட்ஸ் வந்து சில பேர்லாம் அவங்களால ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அது இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போது நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதிலே இருக்காங்க. ஸோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிடுச்சு. ஹேண்ட் ஷேக் பண்ணும் போதோட பவர் கம்மியாகிடுச்சு. டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆவரேஜாக போயிட்டுருக்காங்க நிறைய பேர். நான் நிறைய பேரை பார்க்குறேன். இது லிட்ரலி they are not, they know that they will evolve if they put in the work or அது அவங்களுக்கே தெரியும். பட் ஆனால் வந்து அவங்க அதை அவங்க மட்டும் சொல்லி தப்பு இல்லை. நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த கோட்டு தான் ஆக்சுவலாக குட் டைம்ஸ் கிரியேட் சாஃப்ட் மேன் கிரியேட் பேட் டைம்ஸ் கிரியேட் குட் மேன், ஸ்ட்ராங் மேன். ஸோ இப்போ வந்து நிறைய குட் டைம் இருந்ததுனால மென் பிகேம் நாட் வீக் ஆர் நாட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக்சுவலாக. உண்மை தான். ஸோ நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், யூ பிகம் வாட் யூ திங்க், யூ பிகம் வாட் யூ ஈட், யூ பிகம் ஹூ யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் வித். அது ஈவன் யூடியூபாக கூட இருக்கட்டும் ஆக்சுவலாக. எந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறியோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து யூ ஆர் அப்சர்விங் இட். ஸோ நைட்டு நீ தூங்க போகும்போது யூ ஆர் ப்ரோக்ராமிங் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஷார்ட் டைமில் வந்து டிக்டாக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இருக்காது. சீக்கிரமாக அடுத்த கண்டென்ட் போகணுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. நான் சொல்கிறது யுவர் டோபமைன் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். அந்த மாதிரி போய்ட்டு இருக்க சனில் வந்து அப்போ வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் யூ பிகம் வாட் யூ திங்க் அப்படிங்கும்போது யூ பிகம் வாட் யூ ஈட் அப்படிங்கும்போது, ஸோ அப்போ வந்து யூ பிகம் ஹூ யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் வித் அப்படிங்கும்போது, நான் எதுக்கு வந்து முதல்ல இவங்க கூட்டலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் எதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும், நான் வந்து எப்படி ஆகணும், என்னோடய கோலுக்கு மேட்ச் ஆகிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போ நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் வாழணும் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் I started to neglect people, stop spending time with people, started to being a disciplined man, more than a motivated man. மோட்டிவேஷன் வந்து அது வந்து ஃப்ளக்சுவேஷன் மாதிரி ஆக்சுவலாக. எந்த ஒரு கரன்சி வந்து ஃப்ளக்சுவேட் அதிகமாகிட்டு இருக்கோ அதுக்கு வந்து மரியாதை இருக்காது. எதோட கரன்சி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாமல் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து மரியாதை. டிசிப்ளினோட நான் சொல்கிறேன் சாரி சொல்லுங்கண்ணா. ஸோ அப்போ தெரிஞ்சு போச்சு, ஈவன் தோ யூ டோன்ட் லைக் இட், யூ டூ சம்திங், அது பேர் தான் டிசிப்ளின். தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் அவுட் எவ்ரி டே. ஸோ 2023 வந்து டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து நார்மலான ஒர்க். ஸோ டெய்லி 100 புஷ்அப்ஸ் இல்லை மேக்ஸிமம் வந்து 200 புஷ்அப்ஸு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே முடிச்சாச்சு ஆக்சுவலாக.
ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் டோன்ட் நீட் எனி மோட்டிவேஷன். எனக்கு இந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எந்த ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஒருத்தவங்க வந்து பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்து பண்ணுங்கிற ஒரு இது போயிடுச்சு ஆக்சுவலாக. இட் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு வந்து வேறு யாரும் எனக்கு தரலன்னு சொல்ல முடியாது. நான் வந்து 4 பேரை பார்த்து இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஃபிசிக்கலாக எனக்கு வந்து யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணல ஆக்சுவலாக. ஃபிசிக்கலாக இன் பர்சன் பீப்புள். ஸோ இன் பர்சன் பண்ணாமலே வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது இந்த இன்டர்நெட்டை. இன் பர்சனாக நம்ம வந்து ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியுங்கிறது என்னோட கோல் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் அ பேசிக் லெவல் திங் ஐம் டூயிங். வெரி கிரேட் திங்னா அது. அதுக்கு மேலே இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இத்தனை வருஷம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ராசஸ் நினச்சி யோசித்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு ஸ்டெப்பையும் வந்து யோசித்து பார்த்து பண்ணாலே போதும். ஸோ ஐ திங்க் ரொம்ப பிரமாண்டமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் 4 வருஷத்தில் ஐ வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். இன்ஃப்ளூயன்ஷியல்னால் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஷியல்ங்கிற வார்த்தையை ரொம்ப கெட்டு போச்சு ஆக்சுவலாக. இப்போ தே வில் நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. இன்னும் 4 வருஷம் கழிச்சு புரிஞ்சு ஆக்சுவலாக. தமிழ்நாடா இல்லை வந்து சவுத் இந்தியாவா இல்லை இந்தியாவா அப்படிங்கிறது வந்து த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுங்கிறது வந்து தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ கான்ஃபிடென்ஸுங்கிறது மட்டும்தான் வச்சுக்கிறேன் நான். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு இம்ப்ரூவ் இன் அவர் கல்ச்சர், இன் அவர் கண்ட்ரி. ஸோ அது வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன் நான். ஆல் இட் நீட்ஸ் டு டூ இஸ் எ லேபர் ஒர்க். அதை இறங்கி போய் வேலை செய்யணும். அதுக்கான புக்ஸை படிக்கணும், அதுக்கு ப்ராக்டிக்கலாக செய்யணும். வி நீட் ஸ்ட்ராங்கர் பாடி மைண்ட், வி நீட் ஸ்ட்ராங்கர் நெட்ஒர்க். அது மட்டும் இருந்தால் போதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் நான். அண்ட் யூ ஹவ் பீன் அ குட் பிரதர் ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் இருந்தால் போதும் ஆக்சுவலாக. நீ ஒரு 4 வருஷத்தில் எங்கே போய்டுவேன். The right people around us. Yeah. Right people will find us if you are doing the right things. உண்மைதான். ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, evil will enter into the world when good men stopped doing their work அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவில் அதுவாக வராதான். நம்ம வந்து எப்போ வந்து கரெக்டான ஆண்கள் வந்து அவங்களோட வேலையை செய்யாமல் இருப்பாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈவில் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, இந்த உன்னோட ஃபியூச்சர் பிளான் பற்றி சொல்லு ஆக்சுவலாக. ஓகே, லெட்ஸ் பி சொல்கிறது ஈகோஸ்டெட்டிக்லி அரகண்ட், பட் வி ஹாவ் டு பேக் இட் அப். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பேக்கப் பண்ணி ஆகணும். ஆமாம், அதர்வைஸ் வி கேனாட். we should not make any excuses. புரியலடா. எக்ஸ்கியூசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அது ஒரு எக்ஸ்கியூசஸ், எல்லாமே எக்ஸ்கியூசஸ் தான். டேவிட் காகின்ஸோட புக்கு படித்து முடிச்சிட்டேன். டேவிட் காகின்ஸ் இஸ் லைக் அ காட் மேன். அது தெரியவங்க எல்லாருமே அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. டேவிட் காகின்ஸ் அது அவரை பற்றி நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட கோல் ஆக்சுவலாக. he is ruthless actually. many people அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த அவரோட பாணியில் சொல்லிட்டார் ஆக்சுவலாக. நான் என்னோட பாணியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்து பீப்புள் ஆர் திங்கிங் ஐம் ஃபிசிக்கல் ஃப்ரீக். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக், மென்டல் ஃப்ரீக் கூட கிடையாது ஆக்சுவலாக. என்னோட ஸ்பிரிச்சுவல் சொல்கிறது பார்த்துக்க வந்து இட் இஸ் நெசசரி. ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து சில விஷயங்கள் நீ வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா யுவர் பாடி ஷுட் ஹாவ் சம் சயின்ஸ் இன் இட். இந்த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் இந்த என்டையர் வேர்ல்டு வந்து ஹியூமன் பாடி தான் ஆக்சுவலாக. நம்ம கிடைச்ச சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வந்து தமத்துண்டு, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இதோட பெட்டரான வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் வந்து இருக்கா? செல்ஃப் ஹீலிங், கம்யூனிகேட்டிங் வித் அதர் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டைமென்ஷன், இது என்னன்னே தெரில ஆக்சுவலாக. அதை நோக்கி தான் போய்ட்டுருக்கேன். அது வந்து நான் பயமாக வந்து நான் உண்மையை ஒத்துக்கிறேன். என்னோட 20s வந்து நான் ரொம்ப வந்து வீணாக்கியிருக்கேன். என்னோட பாடி வந்து ரொம்ப மோசமாக அப்யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமான கெட்ட பழக்கங்கள் இருந்து அதுலேருந்துலாம் வெளில வந்து அது ஏன் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஐ அண்டர்ஸ்டுட் இட். நவ் ஐ நோ த டேஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய தடங்கள் வரும். they cannot stop me, they can kill me. உண்மை தான். பிகம் எவர் சொல்லுவார் இல்லையா, ஒரு டேரக்டர் பற்றி சொன்னோம் இல்லையா, when you fight the knowledge you become the knowledge or you either kill it, there is no other way.
வெரி So மச் yeah, I'm doing the process. And I need people like you. ஸோ உன்னோட கோல் பற்றி சொல்லணும். ஓகே. எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறேன்? அப்கமிங் இயர்ஸில் என்னோடய க்ரோத் அண்ட் நான் எப்படி என்னோடய விஷன் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி அதர் தென் ப்ரொஃபஷ்னல் க்ரோத் வந்து பர்சனல் க்ரோத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். யா அதுதான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனில் வந்து டெவலப் பண்ணுங்க, டாக்டர் எல்லாமே தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. nothing if your body and your mind doesn't come along, your professional growth will not be satisfied, or it will not be. எக்ஸாக்ட்லி மேன். டூவில் முதல்ல ஷார்ப் பண்ணணும். டூவில் ஷார்ப் பண்ணாமல் நீ போயிட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருந்த அப்படின்னா மரம் சாயாது. கவுடால் எதையும் ஷார்ப் பண்ணி வெட்டின அப்படின்னா efficient. I need people to be efficient. So நம்ம மைண்ட் ஓகே நம்ம சொல்ல முடியுது. this is actually an ocean, or what can I say, more than a universe I can say, because the universe is massive and vast. We scientists haven't yet discovered anything more than this galaxy. So they are in the mission to send radio signals to other universe galaxy, or they in turn they are now receiving some signals. Recently also one signal came from some light years far away. So our mind also is like that only. நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, நம்ம இப்போ ஒரு எதில் இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் நான் சிமுலேஷன் சொல்லிட்டு 99% நம்புகிறேன். இது சொன்னால் என்ன பைத்தியக்காரன் சிமுலேஷன். நம்ம லைஃப் டே டு டே லைஃப் வந்து எப்படி போகுது? இப்போ நான் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்கும்போது அவங்க எப்படி அவங்க கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குன்னா, நீ ஒரு 9 to 5 ஜாப் போறியா, யூ ஆர் இன் அ ட்ராப் அப்படின்றாங்க. அது தட்ஸ் நாட் அதான் சொன்னல. ஓகே, இட்ஸ் எவரிபடி ஹேஸ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், அதுதான் நான் வந்து பேசிக் லெவலில் வச்சிடறேன். முதல்ல வந்து பாடி ஃபிசிக்கலி யூ மஸ்ட் பி எஃபிஷியன்ட், தென் மைண்ட். மைண்ட் தான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்து, ஏன்னா you cannot train your body without the mind. Accept that. ஃபஸ்ட்டு மைண்டு, அதுக்கப்புறமேட்டு தான் பாடி. ஸோ நான் ஜஸ்ட் ஃபிசிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க மென்டலாக தான் ப்ரிப்பேர் ஆகும், அவங்களுக்கு தெரியாது அது. அதுக்கப்புறமேட்டு வந்து சம் டோர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஓப்பன். நீ வந்து ஃபுல்லாக வந்து உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் வந்து எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் வந்து தேவையில்லாத யூஸ் பண்ணிட்டு இருந்த வேஸ்ட் ஆக்கிட்டு இருந்த எனர்ஜி எல்லாத்தையும் நீ தேவையான இடத்துல யூஸ் பண்ணும்போது டோர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஓப்பன். ஆக்சுவலி யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி. ஸோ அப்போ வந்து ஒரு விஷன் பிறக்கும். ஆக்சுவலாக எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம், சர்வீஸ் பண்ணணும் ஹியூமனுக்கு, இந்த மொத்த சிவிலைசேஷனுக்கு நல்லபடியாக இருக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக தட்ஸ் லைக் கிளென்சிங் அ பாடி. ஸோ யூ ஆர் அட் சம்திங். நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ எதை நோக்கி போயிட்டுருக்க அதை சொல்லு. ஆல் அபவுட் அட்டைனிங் என்னோட பெஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூவர்ஸ் உங்களுக்கும் தான். இப்போது ஒரு பீப்புளுக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கோல் இருக்கும். ஆக்சுவலி அந்த கோல் எப்படி இருக்கும்னா, we may have seen people around us, what they are achieving in life, what they are enjoying, or how they worked hard to reach there. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்களை மட்டும் நம்ம பார்க்குறது இல்லை, ஒரு 100 பீப்புளை பார்க்குறோம், இல்லை ஒரு 1000 பீப்புளை பார்க்குறோம். இந்த 1000 டிஃப்ரெண்ட் ஹியூமன் மைண்டை நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அந்த மைண்டில் என்ன ஓடுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இலான் மஸ்க் எடுக்கிறோம், பில் கேட்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த மைண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சம்மப் பண்ணி
நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இது வந்து ஆக்சுவலி நம்ம வி ஆர் யா யா வி ஆர் came to the வி ஆர் point, yeah. சூப்பர் இன்டு சூப்பர் தட். ம் சரி அதான் வெரி குட் மேம். நீ சொல்கிறது புரியுது. அது வந்து ஒரு ஏஐ மாடல், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஃப்ரீ வில். நான் அதான் சொல்லுவேன், சிமுலேஷனில் இருக்கும், பட் வி ஹேவ் த ஃப்ரீ வில் டு சூஸ் டு ஸ்டே இந்த மேட்ரிக்ஸ் ஆர் எஸ்கேப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்னு வார்த்தை சொன்னால் வேறு நிறைய பேர் அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ ஸ்டில் ஐ வில் யூஸ் மேட்ரிக்ஸ் ஆஸ் சிமுலேஷன். அந்த சிமுலேஷனில் எஸ்கேப் ஆகிறதுக்கும் எஸ்கேப் ஆகிறதுக்கும் உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஏஐ மாடல், தே ஆர் ட்ரைங் டு எவால்வ் ஆஸ் அ ஸ்பீசிஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஐ மாடல்லேருந்து எடுத்து நீ ஃபில்டர் பண்ணி நீ வந்து உன்னோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீ வந்து பண்ணால் மட்டும்தான் சிமுலேஷன் எஸ்கேப் முடியும். நீ என்னைக்கு வந்து வேற ஒருத்தவங்களுக்காக நீ வந்து பண்ணிட்டு இருக்கோ, யூ கேன் நாட் எஸ்கேப் த சிமுலேஷன். ஸோ வெரி குட் ராம். யூ கன்வெர்ட் இன் யுவர் ஓன் வே. ஐ எம் ட்ரைங் டு கன்வெர்ட் இன் மை ஓன் வே. ஸோ who is better, articulating it is going to be reaching the people. ஆர்டிகுலேஷன். ஸோ ஆனால் வந்து நீ என்னோட இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கோயிங் டு ரீச் லாட் ஆஃப் பீப்புள்ங்கிறது வந்து நான் டிசைட் பண்ணக்கூடாது. என்னோட கம்யூனிகேஷன் வித் பீப்புள் கனெக்ட் வித் வே கனெக்டிங் வித் பீப்புள், ஓகேவா? அப்போ அது வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஸோ அது வந்து டெவலப் பண்ணிக்கிறதும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்து கிரேட்டராக இருக்கலாம் நான் ஆசைப்பட்டேன்னா ஐ வில் ஸ்டாப் பீங் அ குட் கம்யூனிகேட்டர். ஸோ அதுதான் நம்மளோட இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தோட வந்து அதை அப்படி நோக்கி போகணும் ஆக்சுவலாக. பட் வேர்ல்ட் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட்டு. எல்லா ஸ்கில் செட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நம்ம. அதில் வந்து அழகாக பேசுறது, கம்யூனிகேஷன் வந்து வந்து முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. பிக்கெஸ்ட் அப்செட் திங்னா அது கம்யூனிகேஷன் தான். அப்செட்னு சொல்லாத, யூ ஆர் அட்ரஸிங் இட், யூ ஆர் அட்ரஸிங் இட் அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். தட்ஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ டு ஃபார் யுவர் பிளட் லைன். என்ன சொல்கிறோம்? வெரி மச் ட்ரூ. ஓகே ராம். எனி அதர் திங் வந்து என்ன நான் 2024 எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன்னா, மீ சொல்லு. ஐ ஷுட் பி மீ ஆக்சுவலி. I should not try to change because of people around me. I should not That's the bravest thing I have heard today. Try to satisfy others. If they want to be That's with great. me, they should they can criticize my behaviors or my routine. Yeah. கண்டிப்பாக அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். They should not stop you, but I should not be like trying to attract them or try to please them to நீ விக்டம் ஆடக்கூடாது. That's the first thing. That's great. That's the bravest thing you can do to yourself. அடுத்தவங்க வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக நீ நடந்துக்காத இருந்தாலே போதும். You are being yourself. So that's great man. Okay Ram, 2024 வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து we will hit it hard. நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணல ஓப்பனாக. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸிங் திங்ஸ் அண்ட் we are progressing and creating a network அப்படின்னு சொல்லிட்டு. One thing no, hopefully we will be I want some technical discussions before we stop this podcast. Shall we? சொல்லலாம். ஓகே சொல்லலாம். 2024ல் என்னென்னலாம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுங்கண்ணா. இட் வில் பி யூஸ்ஃபுல். 2024ல் வரப்போகிறத சொல்கிறியா? ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் ஆர் they are gonna start that in 2024? ஓகே. சரி, இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் 2 விதமாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஒரு விதம் வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் ஒரு விதம் வந்து ஒய் இட் இஸ் ஹேப்பனிங், இஸ் இட் குட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் இஸ் ரூலிங். இட்ஸ் கோயிங் டு பி பிளேயிங் இன் வைட்டல் ரோல். அது வந்து ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக. மெஷின் லேர்னிங் வந்து இருந்தே ஆகும் எதிர்காலத்தில். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து தான் வந்து தெரில ஆக்சுவலாக, ஓகேவா? பட் விர்ச்சுவல் ரியாலிட்டி இட்ஸ் கோயிங் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் பாட்காஸ்ட் இன் அ விர்ச்சுவல் பேசிஸ்.
அப்படியே உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரிஜினல் ரியாலிட்டியாக தெரிகிற மாதிரி வந்து பேச போகிறோம். அந்த பாட்காஸ்ட் வந்து நடக்க போகுது. அப்புறமேட்டு we are going to play the games. ஸோ 2 விஷயம் வந்து எப்பயுமே ஒரு டெக்னாலஜி வந்து 2 விஷயம் பூஸ்டப் பண்ணும். ஒன்று வந்து கேமிங், இன்னொன்று வந்து பான். ஓகேவா? இது 2 வந்து பான் வந்து ரொம்ப டேஞ்சரு, கேம் வந்து அது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண டேஞ்சரு. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்த பக்கம் வரேன் நான். முதல்ல இது மக்களுக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? மார்க்கெட்டு தான் டிசைட் பண்ணுது ஏஐ தேவையா என்னன்னு சொல்லிட்டு. ஹியூமன் எஃபோர்ட்டை வந்து அதிகமாக கம்மி பண்ணிகிட்டு இருக்கு மிஷின் லேர்னிங். அது வரைக்கும் நல்லது. ஓகேவா? அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து அது வந்து டிபெண்ட் ஆகியிருக்கணும், அதை வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். இது யார் மேயர் வந்து இருக்காரா, இந்த பைக்கில் இந்த கார்லாம் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் இருக்குது. ஏஐ வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ படம் வந்துச்சுறாங்க. நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. we know the power of AI. they can learn a new language and they can communicate with each other. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எலான் மஸ்க் வந்து நல்ல வேலைப்பா, ஒருத்தவன் டாப்பில் இருக்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கான். அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் எலான் மஸ்க் பண்ணுற நிறைய விஷயம் புரியல ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு. இஃப் ஹி டசன்ட் டேக் ஓவர் த ட்விட்டர், இப்போ எக்ஸன் மாறிடுச்சு இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மரியாதை இல்லைன்னு தான் அர்த்தமாக இருக்கும் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில். எல்லாத்தையும் பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக ட்விட்டர்லேருந்து தூக்குறாங்க, டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி பேசினா தூக்குறாங்க, எல்ஜிபிடி பேச தூக்குறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷனோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து காப்பாற்றின ஒரு மனுஷன் எலான் மஸ்க். அண்ட் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் த என்ன சொல்கிறது சென்சார்ஷிப் ஆர் கண்ட்ரோல் ஓவர். I don't know. Before that, they have removed some accounts. இல்லை டோட்டலி சேஞ்ச். எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து தேவையான ரீசனபிளான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரினியூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனமாகணும். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை நோக்கி தான் நம்ம போய்ட்டுருக்கோம். ஒரு பக்கம் இட்ஸ் கோயிங் டு டெவலப், இன்னொரு பக்கம் பீப்புள் ஆர் கோயிங் டு க்ரியேட் அ கம்யூனிட்டி ஆர் சென்சார்ஷிப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்டியூஷனே பில்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரப்போகுது. அது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு வைஸராக, ஒரு ஸ்பிரிச்சுவலாக, ஒரு ஹியூமனோட விஸ்டம் வந்து பினிக்கலில் இருக்கிற ஒரு குரூப் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். வி கேன் நாட் டாக் அபவுட் திஸ் இன் அ சிங்கிள் பாட்காஸ்ட். we will talk next topic we will touch on every topic. கண்டிப்பாக thank you for your time. we will hit 2024 very hot. உங்களோட கடைசி நீ சொல்லணும்னு ஆசைப்படுறதுன்னு சொல்லலாம். Like this I want to continue to do more and more podcasts with you in this year, and I want you to do a separate podcast channel now. That's my desire. Okay. Actually ஓகே ராம், ஓகே. உனக்கு தெரியும் நீ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நான் பேக் அண்ட் டெவலப்பர். நடுவில் டைம் கிடைக்கும் போது தான் இது மாதிரிலாம் பாட்காஸ்ட் பண்ணிட்டு we have to find some time to do this. This is gonna be yes, of course I'm not finding an excuse, and it's a good idea. Thanks for as this is the first day of this year, we have made this. Yeah. ஆமாம், நானும் யாரை பற்றியும் பேசல. சரி, யூடியூப்பில் யாராவது பார்ப்பாங்களா, சரி அவங்க எதாவது நினச்சிட்டோம், அவ்வளோதான். பேசிக்லி ஐ வாண்ட் டு க்ரோ அண்ட் யூ நீட் டு டூ த பாட்காஸ்ட், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. பை.